வணக்கம் நண்பர்களே. மதுரை திமுகவில் ஒரு பெரிய சலசலப்பை உண்டு செய்திருக்கிறது. திருப்பரங்குன்ற பகுதி நிர்வாகி ஒருவர் தாவேகாவில் இணைந்தது. திமுக அரசால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி, அதாவது கட்சி ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் அழகிரியின் ஆதரவாளர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் நீக்கப்பட்டார்கள் என்பது பொதுவான செய்தி. இப்போது அவங்களெல்லாம் தாவேகாவில் போய் இணைஞ்சிடுறாங்க. ஏன்னா தாவேகாவுக்கு களப்பணியாற்றுவதற்கு, இந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்குக்கு அனுபவம் மிகுந்தவர்கள் தேவை. குறிப்பாக திமுக போன்ற கட்சியிலிருந்து வந்தால் அது இன்னும் அரசியல் லாபத்தை கொடுக்கும் என்ற கணக்கில் தாவேகா திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் என்பதை விட முந்தைய திமுகவுடைய கட்சியினுடைய முந்தைய நடவடிக்கைகளால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் 10 ஆண்டுகள் மேலாக அவர்களை இணைக்கும் வேலையை தாவேகா செய்து வருவதாக ஒரு செய்தி பரவியது. இது குறித்து மதுரையில் இருக்கும் சில திமுக நிர்வாகிகளிடம் பேசிய அந்த தகவல்கள் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆச்சரியம் நமக்கு காத்திருந்தது. என்னவென்றால் திருப்பரங்குன்றம் பகுதியிலிருந்து தாவேகாவில் சேர்ந்தவர் அழகிரியினுடைய ஆதரவாளரே அல்ல, அவர் திமுக காரர், அவ்வளவுதான். மேலும் தற்போது உள்ள சூழலில் தற்போதைய தலைவர் ஸ்டாலின் இந்த அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததால், நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து மீண்டும் கட்சியில் இணையுங்கள், பொறுப்புகளை வழங்குங்கள், நாங்கள் களப்பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்ற கடிதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இதை குலைப்பதற்காக அல்லது இதில் ஏதோ ஒரு அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தாவேகாவில் இணைந்து விடுவார்கள் என்ற ஒரு இல்யூஷன், மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்களே ஒழிய நாங்கள் என்றும் திமுகவில் தான் இருப்போம் அப்படின்னு திமுகவுடைய நிர்வாகிகள் சொல்வதை நானும் கேட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி தாவேகாவுக்கு இழுக்கும் வேலையை தாவேகா செய்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அப்போ இந்த செய்திகள் மூலமாக என்ன உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, அழகிரியின் ஆதரவாளர்கள் தடம் மாறாத தம்பிகள் தான். இந்த அரசியல் மாற்றங்களில் கட்சிக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும். அந்த பவர் சென்டர் என்று சொல்லக்கூடிய சக்தி, அந்த கட்சியினுடைய சக்தி மையமாக மதுரை மாறும். மீண்டும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் களத்தில் இறங்கி அடுத்த கட்டத்திற்காக திமுகவை கொண்டு செல்லும் வேளையில் அண்ணன் அழகிரி இறங்குவார் என்றெல்லாம் திமுக நிர்வாகிகள் கூறுகிறார்கள். என்ன நடக்கிறது? தொடர்ந்து பார்ப்போம். நல்வாழ்த்துக்களுடன் மதுரை நிர்வாகிகளுக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம்.